எந்த ஏரியா? ஐயா நான் வந்து பழைய வண்ணாரப்பேட்டை சிமெண்ட் ரோட்ல இருக்கேன். இங்க வந்து இந்த அண்ணா சத்திர எதிர்க்க இருக்கிற ஒயின் ஷாப் இருக்குறீங்களா, முதல்ல வந்து நேற்று முதல்வருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிடுறேன். அதே நேரத்தில் முதல்வர் கொண்டு வந்த இந்த திட்டம் நல்ல திட்டம். ஆனா இந்த டாஸ்மாக் கடை 717 டாஸ்மாக் கடைகளை மூடினாங்க. ஆனா இங்க இருக்கிற டாஸ்மாக் கடையை கண்டிப்பா மூடணும்னு கோரிக்கை எதுக்காக வைக்கிறோம்னா, 2 குழந்தைங்க ஸ்கூல் இருக்கு, கார்பரேஷன் ஸ்கூலு. அது இல்லாம இங்க கிளினிக் சென்டர் இருக்கு, இங்க சத்திரம் ஒண்ணு இருக்கு. இந்த ஈவினிங்ல மார்க்கெட்டுக்கு போக முடியல, வர முடியல. குழந்தைங்களை தூக்கினா ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியல, ஸ்கூல்ல இருந்து வரவும் முடியல. காரணம் என்னன்னா, கல்யாண சத்திரம் இந்த ரோட்ல கல்யாண சத்திரம் இருக்கிறதுனால எல்லாரும் வண்டி கொண்டு விட்டுறாங்க. இந்த டாஸ்மாக் கடையில இருந்து வெளியில போதை ஆசாமிங்க வந்து நின்று வெளியிலேயே சாப்பிட்றதுனால குழந்தைங்களை இட்டுன்னு ஸ்கூல்ல இருந்து லேடிஸுங்க வர முடியல. இது ஒரு முக்கிய காரணத்துக்காக தான் நாங்க வந்து இங்க சொல்ல வரேன் நான். அதாவது தயவு செஞ்சு எத்தனையோ டாஸ்மார்க் மூடுற காரணத்தினால இந்த ஒரு டாஸ்மார்க்கை நீங்க மூடணும்னு இப்போ சட்டசபை முடிஞ்சிடுச்சு. இன்னையோட கூட்டத்தொடர். இதுக்கு அப்புறம் கூட்டத்தொடர்ல இந்த டாஸ்மார்க்கே மூடணும்னு நான் வந்து என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். இந்த டாஸ்மார்க் என்ன நம்பர்லாம் தெரியாது. இது வந்து அண்ணா சத்திரம் எதிர்க்க இருக்கு, 163 இந்த டாஸ்மார்க் இதோட நம்பரு. தயவு செய்து முதல்வருக்கு கோரிக்கையா வைக்கிறேன். நீங்க தயவு செய்து இதை வந்து இந்த கடையை மூடணும்னு இந்த மக்கள் சார்பாக உங்களை எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என் பேர் வந்து அற்புதராஜன். நான் வந்து ஒரு வங்கி ஊழியர் தான். எங்கள் பேர் ராசத்தம்பி கோயின்சாமி. நீங்கள் விற்கிறதால நான் குடிக்கிறோம். ஈத்து மூட்டிங்கன்னா இதான் தலைவிதி, ஒன்றுமே பண்ண முடியாது. விற்கிறதால நான் குடிக்கிறோம். ஆனால் சொல்லுவாங்க பழமொழி, நீ காசு நீ குடிக்கிறது நிறுத்து, நான் குடிக்கிறத நிறுத்து, காய்ச்சத்தை நிறுத்துறமாங்க. நீ காசு தான் நான் குடிக்கிறேன். 12 மணிக்கு கடை திறக்கிறத சுத்தமாக குளோஸ் பண்ணிட்டா நம்ம ஏன் குடிக்க போகிறோம்? எங்களுக்கு வேலை சாமி. எங்கள் 12 மணிக்கு எதுக்கு நம்ம குடிக்க போகிறோம்? சுத்தமாக நீங்கள் மூடிட்டுனா எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு இருக்கிறதுனால தான் குடிக்கிறது, இல்லைன்னா அதே தலை வந்து அது பாட்டு போயிடும். இது ஒரு அபாவா இருக்குது. இது வேணாம், ஈத்து மூடுங்க மொத்தமா. ஆட்சி மாற வருதுன்றாங்க. மாறுச்சு அதெல்லாம் மாறுது, வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வருது. அவர் என்ன பண்ணுவாரா தெரியாது. அது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடையை மாத்த சொல்லி வேற இடத்துக்கு மாத்தணும். இங்க கிளினிக் இருக்கு, இங்க ஸ்கூல் இருக்கு, சத்திரம் இருக்கு. ஆமா, ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறதால அவங்களுக்கு வாசல்லயே யூரின் போறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, மின்ட்ரி ஸ்ட்ரீட்ல இருக்குதா அப்போலோ ஹாஸ்பிட்டலாண்ட ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் அந்த ஒயின் ஷாப்பு பாரே கிடையாது, அங்கேயும் கிடையாது, இங்க நம்ம ரத்தன பஞ்சாயத்துலயும் கிடையாது. அதே மாதிரி இங்க கல்யாண சத்திரம் இருக்குது. ரத்தன பஞ்சாயத்து தெரியுங்களா? ஒன்றியப்பா முனையில கல்யாண சத்திரம் இந்த இதுலயும் ஒயின் ஷாப் இல்ல. இது வந்து அந்த பாறை வந்து குளோஸ் பண்ணா இது கரெக்டா வரும். ஒயின் ஷாப்பா மூடினா. என்னோட பேர் நிஷாங்க. இங்க வந்து ஒயின் ஷாப் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா தான் இருக்குது. இப்ப என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்துட்டு இப்போ ஒரு திருவள்ளுவர் தினமோ இல்ல ஜெயின் அந்த மாதிரி ஒரு நாட்கள்லாம் பார்த்தா இந்த ரோடு வந்து ரொம்ப நீட்டா நல்லா அழகா இருக்கும். மற்ற நாள்கள்லாம் பார்த்தா இங்க வந்து அதிகப்படியான குடிகாரங்களாம் நிறைய இருப்பாங்க. சண்டேஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னு சொல்லலாம், நிறைய இடத்துல சுற்று வட்டாரம் நிறைய இடத்துல வந்துட்டு ஒயின் ஷாப் எடுத்ததுனால எங்கெங்க இருக்கிறவங்களோ இந்த ஏரியால தெரியாதவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து இங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து குடிச்சிட்டு ரோட்லயே வந்து நிறைய அராஜகம்லாம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. எங்களால இங்க தனியாவே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இங்கே வந்து பக்கத்துலயே வந்து ரோட்லயே படுத்திருக்குது, அரைகுறையெல்லாம் படுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பாக்குறதுக்கே அனாச்சாரமா இருக்கும், பார்க்கவே அசிங்கமா இருக்கும். எங்களால அவங்கள வந்து எழுப்புறதுக்கு கூட எங்களுக்கு அது வந்து ஒப்பாது. எங்க கடை வாசல்லயே நாங்க லஞ்சுக்கு போயிருக்கோம், அந்த பிரேக் டைம்ல எல்லாம் வந்துட்டு படுத்திருப்பாங்க. அவங்களெல்லாம் எங்களுக்கு எழுப்புறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கும். சோ இந்த ஒயின் ஷாப்பை எடுத்துட்டா இங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த எடுக்கிறதுக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் என்னென்ன? இங்க வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. கல்யாண மண்டபமும் இருக்கு. இங்க வந்து கல்யாண மண்டபமும் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, மார்க்கெட் இருக்கு. மக்கள் இதுதான் வந்து தாண்டி தான் போகணும், மார்க்கெட்டுக்கெல்லாம் இதை தாண்டி தான் போகணும். அரசு இதை நிர்ணயிச்சிருக்கு இந்த இடத்தெல்லாம் இருக்கக்கூடாது. சிஎம் சார் வந்து சொல்லியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துலயோ, ஸ்கூல்
பொதுவா ஸ்கூல் பக்கத்துலயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சிஎம் சாரும் சொல்லியிருக்காங்க. இத கூடிய சீக்கிரம் எடுத்தா இங்க இருக்கிற மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்மையா இருக்கும், நல்லபடியா இருக்கும். என் பேர் வந்து நிஷா.